தினமும் 3 வேளை சாப்பிட்டு மலம் கழித்து கொண்டே இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், என்ன நடக்கும்னா, எல்லாரும் பொறந்து இறக்குறாங்களா, அதுமாரி நம்மளும் இறக்குறது கன்ஃபார்ம். நம்ம இறப்புலேருந்து தப்பிக்கணும் அப்புட்னா என்ன பண்ணணும்? சாப்பாட்ட நிப்பாட்டணும். ஒரேடியா சாப்பாட நிப்பாட்னா பிரச்சனையாயிரும். முதல்ல 3 வேளை சாப்பிட்றீங்களா, அத 2 வேளை உணவா மாற்றுங்க. அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு சுடு தண்ணி மட்டும் குடிக்கணும். அது தவிர எந்த சாப்பாடும் தேவையே இல்லை. தேவைப்பட்டா என்ன சொல்கிறது, பனங்கற்கண்டு, பனை வெல்லம், அதாவது பனை மரத்துலேருந்து வரக்கூடிய பால்லேருந்து காய்ச்சி ஒரு வெல்லத்தை உருவாக்குவாங்க. அதாவது அது பேர் கருப்பட்டி காய்ச்சி குடிக்கலாம். அதுக்கு அடுத்தது தேன் சாப்பிடலாம். கரிசலாங்கண்ணி கஷாயம் வச்சு குடிக்கலாம். சுடு தண்ணி குடிக்கலாம். இது மட்டும்தான் நம்ம சாப்பாடாக இருக்கணும். இக்காரணம் கொண்டு உணவு எதுவும் எடுத்துக்கக்கூடாது. பனை வெல்லம், கரிசலாங்கண்ணி சாறு, தேன், சுடு தண்ணி. பேசிக்காக சுடு தண்ணி மட்டுமே போதும். இது தேவைப்பட்டால் இந்தமாரி சொல்கிற ஐட்டங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்தமாரி டெய்லி உணவு இதுவாக தான் இருக்கணும், இந்த நிலைமைக்கு வரணும். சரி, இது வந்து ஒரு விதமான படிநிலைகள். நீங்கள் 3 வேளை சாப்பிட்ற உணவுலேருந்து இதுமாரி படிப்படியாக வரணும். இது ஒரு சைடு வச்சுருங்க. 2வது, தினமும் உட்காந்து சம்பளங்கால் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காந்து புருவ மத்தியில் உங்களோட மனசை வைக்கணும். உங்கள் புருவ மத்தி இருக்கா, பொட்டு வைப்பாங்களே, அந்த இடத்துல உங்கள் மனசை வச்சு உட்காந்துக்கணும். உங்கள் மனசும் 2 கண்களும் புருவ மத்தியை நோக்கி பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும். இது எப்போதுமே வள்ளல் பெருமான் இப்படி தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை நீங்கள் படுத்துறீங்க, தூங்கிடுறீங்கன்னா கூட, தூங்கும்போது கூட 2 கண்களும் புருவ மத்தியை பார்த்தாப்புல படுத்துருக்கணும். இப்போதும் சிரிச்ச பெண்ணில் கண்ணை வைக்க அப்படின்னு சொல்லுவார். எதுக்குன்னா, நம்மளோட புருவ மத்தியில் தான் நம்மளோட ஆன்மா இருக்குது. அப்படி நம்ம வச்சு கண்ணை இப்போ தான் அப்படி வச்சுருக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு 7 திரைகளில் கொண்டு அந்த ஆன்மா மறைக்கப்பட்டிருக்கு. அந்த 7 திரைகளும் ஒன்று ஒன்றா என்ன சொல்கிறது, கிழியும். அது கிழிய நம்ம ஆன்மாவோட வெளிச்சம் ஃபுல்லாக வெளில வரும். அந்த 3வது கண் திறந்துக்கும். 3வது கண் புருவ மத்தியில் தான் இருக்குது. அந்த 7 திரைகள் நீங்கினா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், 3வது கண் திறப்படையும். அதனால் நம்மளுக்கு அடுத்த கட்டதாக வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிவிக்கப்படும். எப்போதும் தயவோடையே இருக்கணும். நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது மட்டும்தான் கடவுள்கிட்ட நம்ம சரணாகதி நிலையில் இருக்க முடியும். ஒருவேளை வயிறு முட்டை சாப்பிட்டுட்டோன்னா நம்மளாட்டி நம்மளோட கண்ட்ரோல்லே நம்ம இருக்க மாட்டோம். இந்த சோஷியல் மீடியா அடிக்ட்ஸ், மீடியா கன்சப்ஷன், டிவி பார்க்குறது, செல்ஃபோன் நோண்டுறது, இதெல்லாம் வந்து வயிறு முட்டை சாப்பிட்டவங்க தான் பண்ணக்கூடிய செயல்கள். சரி, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த டாபிக் வந்துடும். அதாவது நிராகார நிலை. இந்த சுடு தண்ணி குடிக்கிறது சொல்லியிருந்தேன்னா, அந்த ஸ்டேஜ் நம்ம அடைஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து சுத்த தேகம் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மரணமில்லா பெருவாழ்வு அடையணும்னா உடம்பு வந்து சுத்த தேகமாக மாற்றணும். உடம்புலேருந்து எந்த கழிவும் நீங்கக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உள்ளே நீங்கள் எதுவும் போடாமல் இருக்கணும். சுடு தண்ணி மட்டும் குடிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து சுத்த தேகம் கிடச்சிரும். அப்போ வந்து என்ன சொல்லலாம், உடம்புலேருந்து மெலிந்து போய் தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உள்ளே இருக்க ஸ்பேர் ஸ்பாட்ஸ்லாம் ரொம்ப கன் மாதிரி ஆயிரும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீ சுடுதண்ணி மட்டும் குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு தேவையான உணவை நம்மளோட உடலே தயாரிச்சிக்க ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளே இருந்து அமிர்தம் சுரக்க ஆரம்பிக்கும். பல வகையான அமிர்தங்கள் இருக்குது உடம்புல. ஒரு பார்ட்லேருந்தும் ஒவ்வொரு விதமான அமிர்தங்கள் சுரக்கும். அதெல்லாம் வந்து அமிர்தங்கள் சுரக்க ஆரம்பிக்கும். அண்ணாக்குக்கு மேலே ஒரு இடத்துலேருந்து அமிர்தம் சுரக்கும். அந்த அமிர்தம் சுரக்க ஆரம்பிச்சிடும். எப்போதும் இறை சிந்தனையிலே இருக்கணும், கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு மனிதனுக்கு காதலாக இருந்தாலும் சரி, காமமாக இருந்தாலும் சரி, அது கடவுளோட மட்டும்தான் இருக்கணும். அது எப்போ அந்த மனிதன் அதுமாரி நிலையில் இருப்பான், 3 வேளை உணர்வை தவிர்த்தால் மட்டும்தான் ஒரு மனிதனாட்டி அதேமாரி இறை சிந்தனையிலையும் பொழுதுனைக்கும் இருக்க முடியும். எப்போதும் தயாவனமாக இருங்க. நன்றி. இனிவரும் பதிவுகளில் மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி எப்படி பயணிப்பது என்பதை காண்போம். நன்றி, வணக்கம்.